இந்த வீடியோவில் நமக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டி வேணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பார்த்தோம், லெவல் 1 பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். செகண்ட் வீடியோ என்ன பார்த்தோம், லெவல் 2 ஃபார்முலா அப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு லெவல் 3. அது எப்படி இருக்குன்னா, இந்த 2 லெவலையும் சேர்த்து கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும் லெவல் 3, அதுக்கு பேர் இன்டர்மீடியட் லெவல். இப்போ அதில் 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், in a certain system velocity v depend upon x, density rho and surface tension t. Using dimension analysis find the relation. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே 5 ஸ்டெப்பில் ஆன்சர் முடிச்சிடலாம். எப்படின்னா, இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வெலாசிட்டி தான் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு என்ன டிபெண்ட் பண்ணியிருக்குன்ட்டாங்க, டிஸ்டன்ஸ் எக்ஸு. இப்போ எக்ஸ் போட்டு மேலே ஏ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரோ டென்சிட்டி, அது பி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் டி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து ஒன்றும் இல்லை, அப்போ விட்டணும், அவ்வளோதான். இப்படி சொல்லிட்டாங்களா. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, அது என்ன பண்ணணும்னா, மேலே இருக்க எல்லாத்துக்குமே டைமென்ஷன் எழுதணும். இப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன, எல் டி பவர் -1. எம் இல்லை, அப்போ நம்ம எம் எழுதிக்குவோம். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு எம்எல்டி கண்டிப்பாக வேணும். அடுத்து எக்ஸு, அதாவது டிஸ்டன்ஸ், அதோட டைமென்ஷன் என்ன, எல் பவர் ஏ. அடுத்து டென்சிட்டி, அதோட டைமென்ஷன் என்ன, எம் எல் பவர் -3. இது பி. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன், அதோட டைமென்ஷன் என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் பை லென்த்து. இப்போ ஃபோர்ஸ் எம் எல் டி பவர் -2, லென்த் எல். இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா டி என்ன, எம் டி பவர் -2, அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போது எம் டி பவர் -2, இது சி. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்ததை எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் அதுக்கான டைமென்ஷனை எழுதிட்டோம். தேர்டு ஸ்டெப்பு பவரில் இருக்கிறத உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஸ்டெப் 3, இங்கே ஒன்றும் இருக்காது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ எம் இது அப்படியே வச்சுட்டு, இப்போ எல்லை உள்ளே மல்டிபிள் பண்ணால் எல்ஏ. அதே மாதிரி பிஏ மல்டிபிள் பண்ணுங்கள், எம்பி எல் -3பி, ஏன்னா அங்கே 3 இருக்குது. அதே மாதிரி சிஏ மல்டிபிள் பண்ணுங்கள் உள்ள, எம் சி டி -2சி. அடுத்து இப்போ மொதல் 3 ஸ்டெப் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெப் 4. ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ எல் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ ஒரே மாதிரியாக இருக்கனதெல்லாம் ஒன்றா எழுதணும். இப்போ இங்கே எம் 0 எல் டி பவர் -1, இங்கே எல் இருக்குது ஏ, இங்கே எல் இருக்கா, இருக்குது, பவர் என்ன இருக்குது -3b. இங்கே எல் இருக்கா, இல்லை, அப்போ எதுவும் விட்டுரும், 0லாம் போகக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அடுத்து எம் இங்கே இருக்கா, இல்லை, இங்கே இருக்குது. இப்போ எம் பி இங்கே இருக்குது, அது ப்ளஸ் சி. அடுத்து டி இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ -2c. அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டெப், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர். அது எப்படின்னா, இப்போது எம்மு இங்கே 0 கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி ப்ளஸ் சி. இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து எல் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எல்லுக்கு மேலே 1. இங்கே எல் இருக்கா, ஆமாம் இருக்குது. இப்போ ஏ -3b ஈக்குவல் டு 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே டி பாருங்கள், பவரில் -1 இருக்குது. இங்கே டி என்ன இருக்குது, -2c. இது ஈக்குவேஷன் 3. அப்போ இதெல்லாம் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், சி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஈஸியாக சி கண்டுபிடிக்கலாம். அப்போ சி இந்த 2 கீழே போயிடும். இப்போ -1 டிவைட் பை -2, இது கேன்சல் ஆனால் சி ஈக்குவல் டு 1/2. அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் ஈஸியாக பி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சியை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் பி ஈக்குவல் டு -c. அப்போ சி +1/2. இப்போ பி -1/2. அடுத்து என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இந்த ஒரு ஈக்குவேஷனில் தான் இருக்குது. அப்போ ஒரு ஈக்குவேஷனில் போட்டு ஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு ஏ -3, பி என்ன கொடுத்துருக்காங்க, -1/2 ஈக்குவல் டு 1. அப்போது ஏ இது மைனஸ், இது மைனஸ், இப்போ ப்ளஸ்
3/2 ஈக்குவல் டு 1. அப்போ 2 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2a + 3/2 ஈக்குவல் டு 1. அடுத்து 2a + 3 ஈக்குவல் டு இது இங்கிட்டு போச்சுன்னா 2. அப்போ 2a இது 3 வந்து இங்கிட்டு போனால் -3. அப்போ 2 - 3 -1. அப்போ வந்து a ஈக்குவல் டு -1/2. ஏயும் கண்டுபிடிச்சோம், பியும் -1/2 தான், சி வந்து என்ன +1/2. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்ல, ஸ்டெப் 1 என்ன பார்த்தோம், v = இதெல்லாம் எழுதணும்ல, இந்த ஏபிசியில் அப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். இதை பாருங்கள், வெலாசிட்டி v, டிஸ்டன்ஸ் x போட்டு a போட்டோம், டென்சிட்டி ρ போட்டு b போட்டோம், சர்ஃபேஸ் டென்ஷன் c போட்டோம்ல. இப்போ வெலாசிட்டி v = x, a வந்து என்ன -1/2, ρ b அதுவும் -1/2, c t சர்ஃபேஸ் டென்ஷன் அதுக்கு c அது வந்து +1/2. இப்போ 1/2னா நம்ம ரூட்டுன்னு நமக்கு நல்லா தெரியும், நம்ம ரூட்டை தான் 1/2 எழுதணும். அந்த மாதிரி எழுதுனா v = இது வந்து +1/2. அப்போ இது நியூமரேட்டரில் இருக்கட்டும், -1/2லாம் கீழே டினாமினேட்டர் கொண்டு வரணும். இப்போ எக்ஸு ரோ மொத்தமாக எல்லாத்துக்குமே 1/2 இருக்கனால மொத்தமாக ரூட்டு. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் t/ρx அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், t/ρx ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்ட் ஆப்ஷன் இல்லை, தேர்ட் ஆப்ஷன். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a liquid of density is flowing with velocity v in a pipe of diameter d, the Reynolds number is defined as அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்து ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் ஆர், ரெனால்ட்ஸ் நம்பரோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கிறதுக்கான டைமென்ஷன் மட்டும் அப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்குது, r = ρvd/η. அப்போ ரோவோட டைமென்ஷன், ரோ வந்து என்ன டென்சிட்டின்னு என்ன மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ் வால்யூமுக்கு வந்து L3. அப்போ மாஸோட டைமென்ஷன் m, L3ஓட டைமென்ஷன் வந்து L3. கீழே வந்து +L3 இருக்குது, மேலே போனால் -L3. அப்போ ml - 3 = ρ. இதுதான் ரோவோட டைமென்ஷன். அடுத்து வினா என்ன, வெலாசிட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைமென்ஷன் L, டைமோடது t, கீழே இருக்கு மேலே போனால் -LT⁻⁻1. இது வந்து வெலாசிட்டியோட டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு டயாமீட்டரோட டைமென்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும், ஈஸியானது தான் L. நெக்ஸ்ட்டு ஈட்டா, கீழே இருக்குது ஈட்டானா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போ அதுக்கு ஃபார்முலா தான் போடணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, F = ஈட்டா_a dv/dx. இப்போது ஈட்டா தான் நமக்கு வேணும். அப்போ ஈட்டா வச்சுட்டு மிச்சம்லாம் அங்கே கொண்டு போங்களேன். இதை இங்கிட்ட வச்சுட்டு மிச்சம்லாம் அங்கே கொண்டு போனால் எஃப் மேலே இருக்க ஏ இங்கிட்ட வந்தால் கீழே வந்துடும், dx வந்து கீழே இருக்க அங்கிட்ட மேலே போயிடும், இது dv = ஈட்டா. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ எஃப்னா என்ன, ஃபோர்ஸ், அதோட டைமென்ஷன் m l t⁻⁻2 இன்ட்டு dxனா டிஸ்டன்ஸ், அதோட டைமென்ஷன் l, ஏனா l², ஏரியா, dvனா வெலாசிட்டி. இப்போ தான் பார்த்தோம் LT⁻⁻1. இப்போ வந்து மேலே 2 l இருக்குது, இங்கே l² இருக்குது, அப்போ கேன்சல் ஆயிரும். இந்த t⁻⁻1 மேலே போனால் +1. அப்போது இந்த கீழே இருக்க l மேலே போனால் -1, t⁻⁻2 இன்ட்டு கீழே இருக்கிறத t மேலே கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸு. அப்போது ml⁻⁻1 t⁻⁻1 இது வந்து ஈட்டாவோடது. இப்போ எல்லாத்தையும் ரெனால்ட்ஸ் நம்பரில் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். என்ன டைமென்ஷன், அப்போ r = என்ன, ரோ, அது ml⁻⁻3, ml⁻⁻3. அடுத்து v வெலாசிட்டி LT⁻⁻1. அடுத்து d டயாமீட்டர் L / ஈட்டா, ஈட்டாவோடது ml⁻⁻1 t⁻⁻1. இந்த t⁻⁻1 t⁻⁻1 கேன்சல். அடுத்து இந்த m கேன்சல். இப்போ r = மேலே இருக்குது L3. அப்புறம் இந்த இங்கே ஒரு L இங்கே ஒரு L மல்டிபிள் பண்ணால் L², இங்கே -3. இந்த கீழே இருக்க மைனஸ் மேலே போனால் +, L - 1 மேலே போனால் +1, அப்போ L1.
அப்போ L மைனஸ் 3 இன்ட்டு L ப்ளஸ் 3. அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ R வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து டைமென்ஷனல் லெஸ் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? M0 L0 T0 இஸ் ஈக்குவல் டு R. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h, ஸ்பீட் ஆஃப் லைட் c, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g யூஸ்டு த டைமென்ஷன் ஆஃப் லென்த் ஆர் கிவன் பை. இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே எப்படி போடணுன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டைமென்ஷன் ஆஃப் லென்த் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போது எல்லுன்னு எழுதிடணும். இது ஸ்டெப் 1. 5 ஸ்டெப்பில் பிடிக்கலாம் பாருங்கள். எல் எழுதிட்டு அடுத்து என்ன கொடுக்காங்க? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h எழுதி மேலே ஏ, அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் c எழுதி பி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது எழுதி சி. வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடணும். செகண்ட் ஸ்டெப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் டைமென்ஷன் எழுதணும். லென்த்தோட டைமென்ஷன் எல். அப்போ வந்து M0 L T வந்து 0. ஏன் M0 T0 போகிறோன்னா அது வந்து கடைசியில் தேவைப்படும் அதுக்காக. இப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் வந்து என்ன எழுதணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டைமென்ஷன்லாம் ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோவில் போட்டிருக்கோம். அது போய் பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க. அது என்ன? M L T⁻⁻2 L ஸ்கொயர். சரிங்க, டைமென்ஷன் போட்டே பார்த்துடலாம். மாஸ் வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். ML ஸ்கொயர் T⁻⁻1. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் கேட்டால் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன டைமென்ஷனோ அதே தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும். அப்போ ஈஸியாக அதை வச்சு போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்ன? சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு, அப்போ வெலாசிட்டி, அப்போ LT⁻⁻1 மேலே பி. செகண்ட் என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா F இஸ் ஈக்குவல் டு G M1 M2 பை R ஸ்கொயர். இப்போ எஃப்ன்றது என்ன? MLT⁻⁻2 G M ஸ்கொயர் டிவைட் பை L ஸ்கொயர். அப்போ M இன்வர்ஸ் L³ T⁻⁻2. இதுதான் வந்து இங்கே வந்து அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் வந்து என்ன? M இன்வர்ஸ் L³ T⁻⁻2. இது சீன் போட்டணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன கொடுத்துக்கோங்களோ அதை அப்படியே எழுதிடணும். செகண்ட் ஸ்டெப் அதுக்கான டைமென்ஷன் எழுதிடணும். தேர்டு ஸ்டெப் வந்து இந்த மேலே பவர் இருக்குது இல்லையா, அதை உள்ளே மல்டிபிள் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது அப்படியே தான் வரும், ஏன்னா அங்கே எதுவும் நம்ம ஈக்குவேட் பண்ணலை. அப்போது ஏ உள்ளே மல்டிபிள் பண்ணால் MA L2A T⁻⁻A, அடுத்து LB T⁻⁻B, அடுத்து M மைனஸ் C L3C T-2C. அடுத்து என்ன தெரியுமா? இந்த ஒரே மாதிரியான இப்போ M இங்கே இருக்குது, இங்கே இருக்கானா இல்லை, அப்போ இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். இப்போது M0 L T0ன்னு போட்டு ஒரே மாதிரியான ஆல்ஃபபெட்ஸ்லாம் இப்போ M எடுத்துட்டா M மட்டும் போட தெரியல. இங்கே M இருக்கா? ஏ. இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை. இங்கே இருக்குது, ஆமாம். அந்த எம்மை போட தெரியல. அதுக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அதை மட்டும் போட்டாலே போதும். C A மைனஸ் C. அடுத்து எல்லுன்ற ஆல்ஃபபெட் எடுத்துக்கிட்டுங்க. 2A. இங்கே என்ன இருக்குது? B ப்ளஸ் B. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 3C. அடுத்து டீன்ற ஆல்ஃபபெட் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன? மைனஸ் A. இங்கே என்ன? மைனஸ் B. அங்கே என்ன? மைனஸ் 2C. அவ்வளோதான். இந்த மாதிரி. அடுத்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னென்னா LHS ஈக்குவல் டு RHS. அது என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ எம்ன்ற ஆல்ஃபபெட் வந்து பவரில் என்ன இருக்குது? A மைனஸ் C. இங்கே எம்ன்ற ஆல்ஃபபெட்டுக்கு மேலே பவர் என்ன இருக்குது? 0. அப்போ அது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணணும். A மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து எல்லோட ஆல்ஃபபெட்டில் என்ன இருக்குது? 2A ப்ளஸ் B ப்ளஸ் 3C இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ஈக்குவேஷன் 2. தேர்டு வந்து மைனஸ் A மைனஸ் B மைனஸ் 2C இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ABCக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதுதான் ஆன்சர். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா A மைனஸ் C ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். அப்போ மைனஸ் C அங்கிட்டு போனால் ப்ளஸ் C. அப்போ A ஈக்குவல் டு C.
இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த பி கேன்சல் ஆயிரும். அப்போதைக்கு நமக்கு ஏவும் வேல்யூ சி வேல்யூயும் கிடச்சிரும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்களேன். 2a + b + 3c = 1. அப்போ -a - b - 2c = 0. சைன் கன்வர்ஷன் தேவையில்லை, ஏன்னா இங்கே ஏற்கனவே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன், a = cன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ இருக்கிற இடத்துல சி போடுங்க, சி இருக்கிற ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இப்போ சி இருக்கிற இடத்துல ஏ போடுறோம்னா இப்போ நமக்கு ஏ கிடச்சிரும். இப்போ 2a - a என்ன, வெறும் ஏ. +b - b கேன்சல். 3a - 2a இப்போ வெறும் ஏ. 1 - 0 1. அப்போது 2a = 1. இப்போ ஏன்றது 1/2. இப்போ a = c கொடுத்துருக்காங்களா. அப்போ சின்றதும் 1/2. இப்போது ஏவும் சியும் வச்சு பி கண்டுபிடிக்கலாம். அது ஏதோ ஒரு ஈக்குவேஷனாக சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஏவும் சியையும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணால் 2a வேல்யூவில் 1/2 + b + 3 சியோட வேல்யூ வந்து 1/2 = 1. அப்போ 2 எலிமினேட் பண்ணுங்கள். 2/2 + b + 3/2 = 1. அப்போ இது வந்து கேன்சல் ஆனால் 1 + b + 3/2 = 1. அப்படி இங்கிட்டு வாங்களேன். இதை வந்து 2 இங்கே இருக்குது. அப்போ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 + 2b + 3/2 = 1. இந்த 2 இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 2 + 3 5 5 + 2b = இந்த 2 இங்கே கொண்டு போனீங்கன்னா 2. இப்போ இந்த 5 வந்து இங்கே இருக்குல்ல, இதை வந்து அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 2 - 5 வந்து -3. இப்போ 2b = -3. அப்போ b = -3/2. அவ்வளோதான். ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு, சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த 3 வேலையுமே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்ல, அதை இங்கே எழுதுங்க. ஸ்டெப் 1 தூக்கி ரீரைட் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 என்ன பார்த்தோம், கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கே எழுதணும். அதே மாதிரி இங்கே எழுதுங்க. என்ன எழுதணும், ஸ்பீட் ஆஃப் லைட், பிளான்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஏ, ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து பி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து சி, இங்கிட்டு வந்து லென்த்ன்ற டைமென்ஷன். இப்போது ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சோம், ஏ வந்து 1/2. சி வந்து என்ன கண்டுபிடிச்சோம், பி வந்து என்ன கண்டுபிடிச்சோம், -3/2. சி வந்து அது 1/2. இப்போது 1/2னா நமக்கு ரூட்டுன்னு தெரியும். நம்ம ரூட்டை தான் 1/2ன்னு மேலே பவரில் எழுதலாம். இப்போது அப்போ h 1/2 g 1/2. அப்போது h g இப்படி ரூட்னு எழுதலாமா, ஏன்னா 1/2 தானே ரூட்டு. இப்போது சி வந்து -3/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி வந்து -3/2 இது மேலே எழுதலாம். இதுவே சியை கீழே எழுதுனா அப்போ h g ரூட்டு, சியை வந்து கீழே எழுதுனா டினாமினேட்டர் இருக்கணும் +3/2. அப்போ இது எல். இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அது ரைட் ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். hg / 3/2. hg / 3/2 ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும், அதுக்கடுத்து அதுக்கான டைமென்ஷன் எழுதணும், அதுக்கடுத்து அதை உள்ள பவரில் மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஆல்ஃபபெட்டை ஈக்குவேட் பண்ணணும், ஒரே ஆல்ஃபபெட்டை ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். அதை எழுதுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணால் ஏபிசிக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஏபிசி ஆன்சரை வச்சு இதை சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இது வந்து டைமென்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் ஃபார்முலா சில பேர்த்துக்கு தெரியாது. இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் மட்டுமே படிச்சிருந்தா தெரியாது. இப்போ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அந்த இதெல்லாம் வரும். இப்போ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னன்னா P = பவர் = சிக்மா A T⁻⁴
4. இந்த சிக்மா தான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். Pன்றது பவர், ஏன்றது ஏரியா, Tன்றது டெம்பரேச்சர். இப்போ பவர்னா என்ன? ஒர்க் பை டைம் தெரியும். ஒர்க் பை டைம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டி பவர் 4. ஒர்க்கோட டைமென்ஷன் என்ன? mL2T⁻². டைம்ன்றது T தான். சிக்மா டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏரியானா L². டெம்பரேச்சர்னா கெல்வின், K⁻4. இப்போ எல்லாத்துமே எல்லா சைடு கொண்டு வாங்க. இப்போ இந்த எல் இங்கே இருக்குது, இந்த எல் இங்கே இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல். இப்போ T வந்து இங்கே கீழே ப்ளஸில் இருக்குது, மேலே போனால் மைனஸ். அப்போ T⁻². அப்புறம் இனி ஒரு T வரும், T⁻1. இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு போனால் K+4 வந்து -4 ஆயிரும். ஈக்குவல் டு சிக்மா. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு mT⁻³ K⁻4. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் ரைட் ஆன்சர். அது எங்கே இருக்குது? mT⁻³ K⁻4. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் H, எலக்ட்ரான் சார்ஜ் E அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் CA கிவ்ஸ் த டைமென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷன் கேட்கல. இப்போ நம்ம எழுதுவோம்ல, எல்லாமே எழுதி ஏ பி பவர் அப்படின்னு போடுவோம்ல, இது அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. ஏன்னா ரிலேஷன் கேட்கல. இவங்க வந்து நம்மளை வந்து டைம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்க பார்க்குறாங்க இந்த கொஸ்டினில். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா, அவங்க அதாவது ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன் தான் கேட்குறாங்க. அதுக்கு நார்மலான ஃபார்முலா V = IR போட்டாலே ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன் வந்துடும். இப்போ வியோட என்ன? வினா வோல்டேஜ். அப்போ வந்து W = VQ. அப்போ வின்றது W/Q. அப்போ W வந்து என்ன ஒர்க் டன்? mL2T⁻² Qன்றது AT = ஐனால A, ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ R = mL2. T இங்கே இருக்குது, இந்த T மேலே போனால் மைனஸு, அப்போ -3. இப்போ A வந்து மேலே போனால் -1, இதுவும் வந்தால் -2, அப்போ A -2. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். mL2T⁻³ A⁻². ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டாலே ஆன்சர் வந்துடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் H, எலக்ட்ரான் சார்ஜ் இந்த ரிலேஷனில் இருக்க எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ரிலேஷன் போட்டாலும் டைமென்ஷன் சேமாக தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒன்று அது ஃபார்முலா ஞாபகம் வராது. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு பார்த்ததே இல்லைன்ற மாதிரி நினச்சிருவேன். அப்படி கிடையாது. இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். அவங்க டைம் கன்சியூம் பண்ண வைக்க பார்க்குறாங்க.